வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரண்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவும் ஈஸியாக பண்ணக்கூடிய முட்டை தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பாஸ்மதி ரைஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி சூடானதும் அதில் வந்து அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, ஏலக்காய், லவங்கம், பட்டை இதெல்லாம் நம்ம இந்த தண்ணியில் சேர்க்க போகிறோம். சேர்த்த உடனே இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். மசாலாலாம் தண்ணியில் இறங்குற மாதிரி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு 2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இந்துப்பு ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு, கலரும் மாறிடுச்சு. இந்த டைமில் நான் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன். பாஸ்மதி அரிசியை வடிக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5 நிமிஷத்துலேயே பாஸ்மதி அரிசி வெந்துடும். நடுவில் நம்ம வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி வந்து அரை பதத்தில் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து தம் போட போகிறதுனால நமக்கு அரை பதத்தில் வெந்தால் போதும். அரிசி வந்து வெளியில் வெந்திருக்கணும், உள்ளார வந்து நறுக்குன்னு இருக்கணும். இப்போ அந்த அரிசியை வந்து வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம், ஆற வச்சிடலாம். இப்போ அடி கனமான பாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். தம் போடுறதுக்கு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். நான் வந்து என்கிட்ட இருக்கிற இந்த பேன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ஆயில் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ எல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ ஜீரகம் லைட்டாக பொரிஞ்சு வந்தோடனே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கீரி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ அரை கப்பு தயிர், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம ரைஸில் போட்டிருக்கோம் உப்பு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்க கிரேவி வந்து கரெக்டாக ஒரு கொதி வரணும். லைட்டாக வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருக்கிற நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரி சைட்ஸில் எல்லா இடத்துலையும் கீறிக்குங்க. அப்போ வந்து நல்லா நம்ம வேக வைக்கும் போது மசாலாலாம் உள்ளே இறங்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா முட்டையும் கீறி இந்த கிரேவியில் ஆட் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ மசாலாலாம் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும் போது முட்டையை உடச்சிடாமல் மெதுவாக பார்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து வேக வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இந்த மாதிரி லேயர் லேயராக நம்ம போட போகிறோம். எல்லா சைடும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அது கூட இப்போ வந்து நம்ம வீட்டிலையே செஞ்ச நெய், இதை வந்து சைடில் சென்டரில் எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம நெய் போட போகிறோம். இப்போ இன்னொரு லேயரும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம வந்து பாஸ்மதி அரிசியை படர வைக்கணும். இப்போ ஓரங்களெல்லாம் நம்ம வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி தழையை நம்ம தூவி கார்னிஷ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். இத மூடி போட்டு நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸும் 10 மினிட்ஸ் சிம்லேயும் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சுவையான முட்டை தம் பிரியாணி ரெடி. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்போக் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சாதம் உடையாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த முட்டை தம் பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்.